வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. கேப்டன் குறித்த புதிர் போட்டி யார் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம். நச்சுன்னு 3 கேள்விகள், விடைகள் சொல்ல தயாரா நீங்கள்? அதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற புதிர் போட்டி. இதுல என்ன நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, கேப்டன் குறித்த கேள்விகளை தான் நம்ம கேட்க போறோம். சார், முந்தைய தலைமுறை நடிகர்கள் ரஜினி இருக்காரு, கமல் இருக்காரு, பிரபு இருக்காரு, சத்யராஜ் இருக்காரு, இவங்களெல்லாம் விட்டுட்டு கேப்டனை குறித்த ஒரு போட்டி நீங்க வைக்க வேண்டிய காரணம் என்னன்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கே தெரியும், சமீபமா நம்ம பருத்தி புகழ் சேனல் வந்து ஒரு க்ரோ ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனல். சமீபமா நம்ம சேனல்ல நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களுக்கும் ரஜினி, கமல், விஜயகாந்த் 3 பேரையும் மையப்படுத்தி போட்ட வீடியோக்களுக்கெல்லாம் கூட அதிக ரெஸ்பான்ஸ் யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா, கேப்டனுடைய ரசிகர்கள் கிட்ட இருந்து தான் அதிகமா வந்தது. அதனாலதான் ஒரு பதிவே கூட நம்ம போட்டோம். கேப்டனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ரசிகர்கள்னு சொல்லி நம்ம ஒரு பதிவே போட்டோம். அதற்கான காரணம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப வியந்து போனதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து ரஜினி ரசிகர் இல்ல, கமல் ரசிகர், எந்த ஒரு ரசிகரும் இல்லை. இருந்தாலும் ஒரு பொதுவான ஆளாக இருந்து நம்ம வியக்க காரணம் என்னன்னா, கேப்டன் நடிக்கிறதையே விட்டுட்டார். நடிக்கிறதை விட்டே ரொம்ப நாள் ஆகி போச்சு. 10 வருஷம் கிட்ட நடிக்கல அவர். அப்படி இருந்தும் அவருடைய ரசிகர்கள் அவர் மேல இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களுக்கு இன்னும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய வகையில் கேப்டனை பற்றிய ஒரு புதிர் போட்டியை நாம நடத்தினா என்னன்ற யோசனையினுடைய வெளிப்பாடு தான் இந்த கேப்டன் குறித்த புதிர் போட்டி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போட்டியில யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். கேப்டன் ரசிகராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் ரஜினி ரசிகராக இருக்கலாம், கமல் ரசிகராக இருக்கலாம், சத்யராஜ் ரசிகராக இருக்கலாம், யாருடைய ரசிகராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த நடிகருடைய, விஜய், அஜித், எந்த நடிகருடைய ரசிகராக கூட நீங்கள் இருக்கலாம். அதை பற்றி இல்லை. இப்போ விஜயகாந்த் படம் நடிக்கும் போது நான் பிறக்கவே இல்லை என்ற மாதிரியான ஆட்களாக கூட இருக்கலாம். யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இந்த போட்டியில. சரி, இந்த போட்டியில என்ன கேள்வி கேட்க போறோம், எப்படிப்பட்ட கேள்வி கேட்க போறோம், இந்த கேள்விக்கான பதில்கள் வந்தா நீங்க எப்படி நீங்கள் அனுப்ப வேண்டும், எல்லாவற்றையும் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு ஒரு டெஸ்ட், ஒரு புதிர் போட்டி நம்ம கேட்க போறோம். இதை வந்து லைவா பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்குமே நீங்க கேட்கலாம். இன்னும் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு அமையவில்லை. கூடிய விரைவில் நான் வந்து உங்களை லைவாவே சந்திக்க இருக்கிறேன். அதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழல்ல நம்மளோட சேனல்ல வந்து முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்றேன்னா, கலை, அரசியல், சினிமா, ஆன்மீகம், பக்தி, தமிழ், இப்படி பல்வேறு தலைப்புகள்ல பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனல்ல அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பல கோவில்களை எல்லாம் நம்ம காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா விளாக் எல்லாம் நம்ம வந்து போட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால் நம்முடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செஞ்சா மட்டும் போராது, நம்ம சேனல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். தினசரி 4 மணிக்கு தான் நம்மளோட பருதி புகழ் சேனலுக்கான பதிவு வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். ஆக பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணா மட்டும் போராது, ஆல்ன்றதை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பல்துறை சார்ந்த வீடியோக்களை நீங்கள் கண்டு இன்புற முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், கேள்வி கேட்க தொடங்கலாம். அதற்கான விதிமுறைகளையும் பார்க்கலாம். நச்சுன்னு 3 கேள்வி கேப்டனை குறித்து நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அது என்னங்க 3 கேள்வி அப்படின்ற முன்னாடி, அந்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடி, அந்த கேள்விக்கான பதிலை நாங்க எப்படி சென்ட் பண்றது, மெயில் மூலமா அனுப்புறதா, எப்படி சென்ட் பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க பல பதிவுகள் நம்ம வந்து சமீபத்தில் போட்டோம். கேப்டன் குறித்த பதிவுகளே போட்டோம். கமல் ரஜினியோட கம்பேர் பண்ணி போட்டோம். கமல் பத்தி போட்டோம், ரஜினி பத்தி போட்டோம். இப்படி எல்லாம் நம்ம பதிவுகள் போடும்போது நிறைய பேர் என்ன பண்றீங்க, யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பதில்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தெரிவிக்கல. நீங்க என்ன எதில் தெரிவிக்கிறீங்கன்னா, ஃபேஸ்புக்ல முகநூல் பக்கங்கள்ல வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நிறைய போட்டீங்க. அதுக்கான லைக்கையும் நம்ம வந்து போட்டோம். உங்களுக்கு உங்களோட வீடியோக்களுக்கு சில கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ரிப்ளையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கே நினைவில் இருக்கும் யார் யாருக்கு ரிப்ளை கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஆனா முகநூல் பக்கங்கள்ல போடக்கூடிய அத்தனை கமெண்ட்ஸையும் என்னால பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, முகநூல்ல வெவ்வேறு பக்கங்கள்ல வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க. அது போல இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இந்த புதிர் போட்டியில அதற்கான பதிலை வந்து நீங்க முகநூல் பக்கங்கள்ல, ஃபேஸ்புக்ல ஒவ்வொரு பேஜில் போட்டீங்கன்னா அதை வந்து மொத்தமா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதுல நல்ல பதில்கள் வந்து மிஸ் ஆகி கூட போயிடலாம். அதுக்காக உங்களோட பதில்களை நீங்க எப்படி அனுப்பணும், எத்தனை நாளுக்குள்ள அனுப்பணும்ன்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கான பதில்களை வந்து, இந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து நீங்க வந்து அனுப்ப வேண்டியது வந்து நம்மோட பருதி புகழ் சேனல்ல இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல, நம்ம வீடியோ கீழே ஆட் எ பப்ளிக் கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஆட் எ பப்ளிக் கமெண்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம வீடியோ கீழே. அங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஒவ்வொரு கேள்விக்கான கொஸ்டின் நம்பர் 1 அதுக்கான பதில் என்னன்றத
உங்களுடைய பதில்களை 3 கேள்விதான், 3 பதில் தான் சொல்ல போறீங்க. ஆனா 3 கேள்விக்கும் 2 பதில் நீங்க சொல்லணும். அப்படிப்பட்ட கேள்விகளா வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஆக அந்த 3 கேள்விகளுக்கான அந்த 2 பதில்களையும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் தெரிவிங்க. உங்களுடைய பெயர், ஊர் முழுமையா தெரிவிக்கணும்னா தெரிவிங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கேள்விகள் இந்த புதிர் போட்டிக்கான விடைகளை வந்து வருகிற 2ஆம் தேதிக்குள்ள நீங்க எனக்கு அனுப்பிடணும். வருகிற 2ஆம் தேதிக்குள்ள 2/1/2021 அன்றைக்குள்ள சனிக்கிழமைக்குள்ள நீங்க அனுப்பிட்டீங்கன்னா சிறந்த பதில்களை தேர்வு செஞ்சு நீங்க யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் அனுப்புங்க. நம்ம சேனல் கீழே ஆட் ஏ பப்ளிக் கமெண்ட் இருக்கும். நம்ம வீடியோ ஓடுறதுக்கு கீழே இருக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கும் ஆட் ஏ பப்ளிக் கமெண்ட்னு. அதுல உங்க பதில வந்து நீங்க மறவாமல் அனுப்புங்கள். முக்கியமா நம்ம சொல்றது இதுதான். அதில் அமிச்சிங்கன்னா தான் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி சிறந்த பதில்களை 5 பேரோட பதில்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு 2ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பிடணும். 5 பேரோட பதில்களை தேர்வு செஞ்சு நாம வந்து அதை வந்து ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம வந்து உங்களை பத்தி உங்க பெயரோட உங்க முகவரியோட நீங்க கேப்டன் ரசிகர்ன்றதோட நீங்கள் பொதுமக்களாக இருந்தாலும் கேப்டன் ரசிகராக இல்லாமல் பொதுவான ஒரு ஆளாக இருந்தாலும் கேப்டன் ஏன் ரசிச்சிங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில்களை எல்லாம் நீங்க வந்து அனுப்பினீங்கன்னா சிறந்த பதில்கள் 5 பதில்களை தேர்வு செஞ்சு அவங்கள பத்தின விஷயங்களையும் நம்ம நிகழ்ச்சியில நம்ம போட போறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு 3 கேள்விகள் கேட்க போறேன். முதல் கேள்வி, கேப்டன் நடித்த திரைப்படங்களில் உங்கள் மனம் கவர்ந்த திரைப்படம் எது? இது முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு எழுதணும். அடுத்தது இந்த கேள்வியிலே இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்? எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? அந்த படம் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? கேப்டன் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. ஆக கேப்டன் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? ஏன்? இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, கேப்டன் வந்து எத்தனையோ கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு. கேப்டன் நடித்த கதாபாத்திரங்களில் உங்கள் மனம் கவர்ந்த கதாபாத்திரம் எது? கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கதாபாத்திரங்கள்ல உங்கள் மனம் கவர்ந்த கதாபாத்திரம் எது? ஏன்? இது 2வது கேள்விக்கான 2 பதில்களை நீங்க தெரிவிக்கணும். எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிக்கும்னு 1, அந்த கதாபாத்திரம் ஏன் உங்களுக்கு பிடிச்சது அது 2, இது அனுப்பணும். அடுத்தது 3வது கேள்வி, முக்கியமான கேள்வி, தேர்தல் நேரத்தில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. கேப்டன் தலைமையிலான தேமுதிக கட்சியினராக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கான கேப்டன் ரசிகர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிட வேண்டியது தனித்து போட்டியிட வேண்டுமா அல்லது கூட்டணியோடு போட்டியிட வேண்டுமா? 3வதுக்கு 2 கேள்வி. 3வது கேள்வியில 2 பதில் அளிக்கணும். தனிச்சு போட்டியிடணும்னா ஏன் தனிச்சு போட்டியிடணும் அதையும் நீங்க விளக்கம் கொடுக்கணும். கூட்டணியில போட்டியிடணும்னா ஏன் கூட்டணியில போட்டியிடணும், யார் கூட கூட்டணியில போட்டியிடணும், திமுக கூட்டணியிலையா அதிமுக கூட்டணியிலையா யாரோட போட்டியிடணும், இதை நீங்க சொல்லணும். எது வந்து தேமுதிகக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்? தேமுதிகனா விஜயகாந்த் மட்டும் இல்ல, தேமுதிகவினுடைய அத்தனை தொண்டர்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது? இது அத்தனையும் உங்கள் கேள்விக்கான பதில்களை நான் வந்து 2/1/2021 நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நல்ல பதில்களை தேர்வு செஞ்சு 5 பதில்கள், மனம் கவர்ந்த பதில்கள், நீங்க கொடுக்கக்கூடிய பதில்களை 5 பதில்களை தேர்வு செஞ்சு அதை வந்து ஒரு நிகழ்ச்சியில நம்ம 2ஆம் தேதிக்கு மேல ஒரு நிகழ்ச்சியில நம்ம போட இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களையும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். மேலும் இந்த பதிவினை உங்களை போல ரசிகர்களுக்கு அவங்க பார்க்க வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்றதா இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். இந்த போட்டி நல்லா இருக்கு, இந்த போட்டி ரொம்ப அருமையான போட்டி அப்படின்னா இந்த பதிவை வந்து நீங்க லைக் செய்யவும் செய்யலாம். மறவாம நம்முடைய பரிதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.